Welcome students. Nowadays we studied about that digestion and absorptions in the elementary canal. Last class we studied about that as the structure of digestive systems and histology of the gut and digestive glands and what are the glands. It will be secretions and its main functions we detailedly studied. In this slide we studied about that digestion of food. Are you ready to listen the class? What is digestion? Digestion is the process. It will be conversion of a complex insoluble food materials into simple and absorbable form. நம்ம என்ன சாப்பிட்டாலும் சரி நம்ம சாப்பிட்ற காம்ப்ளெக்ஸு சேம் டைம் இட்ஸ் இன்சாலிபிள். நம்ம சாப்பிட்ற எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலாக இருக்கும். வாட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ்மா? நம்ம கார்போஹைட்ரேட்டில் இஸ் அ மோனோசாக்ரைட் மட்டும் நம்ம எல்லாமே எடுத்துக்கிறது கிடையாது. டைசாக்ரைட், பாலிசாக்ரைட், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஒவ்வொரு காம்போனண்ட்டில் இருக்கிற காம்ப்ளெக்ஸாகவும். ஸோ அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து மேபி வந்து இன்சாலிபிளாகவும் இருக்கலாம். அதை வந்து சிம்பிள் அண்ட் அப்சார்பபிள் ஃபார்மாக, ஏன்னா அப்சார்பிள் ஃபார்மாக மாத்தினா தான் நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனால் அதை அப்சார்ப்ஷன் பண்ணி அது வந்து பிளட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இட்ஸ் அ டைஜஷன். புரியுதா? வாட் இஸ் அ டைஜஷன்? இஸ் அ கன்வர்ஷன் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் இன்சாலிபிள் ஃபுட் மெட்டீரியல்ஸை என்னவா சேஞ்ச் பண்ணுது? சிம்பிள் அண்ட் அப்சார்பபிள் ஃபார்ம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி ஃபுட்டு வந்து உள்ளே போகுது? இது மெக்கானிக்கல் ப்ராசஸ். ஓகே, நம்ம வாயில் ஃபுட்டை வந்து உள்ளே கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது? மாஸ்டிகேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மாஸ்டிகேஷன்? இஸ் சீவிங். நோட் இட்மா, இதெல்லாம் வந்து க்ளூ. ஓகே, மாஸ்டிகேஷன் இஸ் அ சீவிங் அண்ட் டெக்ளூட்டிஷன்ஸ் இஸ் அ ஸ்வாலோவிங். நம்ம ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு மவுத்தில் வைக்கிறப்ப நல்லா சீவ் பண்ணுவோம், கடிப்போம், மெல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஸ்வாலோவிங் பண்ணுவோம், முழுங்குவோம். சரியா? So this process is called as a deglutitions. Okay, what is the peristalsis? Already நம்ம பார்த்தோம். Peristalsis is a movement. Okay, இந்த பெரிஸ்டால்சிஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஹிஸ்டாலஜி ஆஃப் கட்டில் நம்ம பார்த்தோம். ஓகே, இஸ் அ sympathetic nerves is responsible to the peristaltic movement. பெரிஸ்டால்சிக் மூமெண்ட்னா இப்போ நம்ம வாயில் ஃபுட்டை வைக்கிறோம். ஃபுட்டு வந்து சலைவாவோட மிங்கிள் ஆகுதா? மிங்கிள் ஆகி ஒரு ரவுண்டு, ஒரு போலஸ் ஃபார்மில் இருக்கும். சரியா? சலைவாவோட மிங்கிள் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னென்னா போலஸ். எப்போ இது போலஸாக மாற்றுதோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்? ஸ்வாலோவிங் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்வாலோவிங் பண்ணோன்னே டேரெக்டாக அது ஃபேரிங்ஸை ட்ராவல் பண்ணி ஈசோஃபேகஸ், நெக்ஸ்ட் வந்து ஸ்டொமக்கில் டைஜஷன் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைனில் டைஜஷன் ஆகி லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து பிளட்டாக கன்வெர்ட் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இந்த வாட்டரி அவங்கெல்லாம் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் அதில் அப்சர்வ் பண்ணாதது, ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகாதது லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சர்வ் ஆகாங்க. ரிமைனிங் வந்து வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து ரெக்டமில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரெக்டம்லேருந்து ஏனஸ்க்கு வெளியில் அந்த எஜெக்ஷன் ஆகுது பார்த்திங்களாப்பா, வேஸ்ட் அவுட்புட்டு, அது வரைக்கும் என்ன மூமெண்ட்டு தான்? பெரிஸ்டால்சிஸ். ஸோ இதுக்காக நம்ம எந்த ஒரு மூமெண்ட்டு, எந்த ஒரு ஃபோர்ஸுமே நம்ம கொடுக்கறது கிடையாது. ஓகே, டைரெக்டாக ஃபுட்டு வந்து என்ன ஆகுது? உள்ளே போய் அதுவாகவே என்ன பண்ணிக்கிறது? ஒவ்வொரு பெரிஸ்டால்டிக் வேவ் மூமெண்ட் மூலமாக ஃபுட்டு வந்து பாசஸ் ஆகிக்கிறது இந்த டைஜஸ்டிவ் கெனாலில். அதுக்கு பேர் தான் பெரிஸ்டால்சிஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அச்சீவிங்? மாஸ்டிகேஷன். வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் swallowing? is a deglutitions. Okay, what is the movement of food? is a peristalsis. மவுத்தில் ஃபுட்டை வந்து நம்ம வெளியில் சாப்பிட்ற வரைக்கும்னா, பிளேட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அது பிரியாணி. ஓகே, ஸோ அந்த பிரியாணி மவுத்தில் இருக்க சலைவாவோட மிங்கிள் ஆயிடுச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? போலஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த போலஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இஸ் அ மஸ்குலர் கண்ட்ராக்ஷன்ஸ் மூலம். வாட் இஸ் அ மஸ்குலர் கண்ட்ராக்ஷன்மா? வெரி குட், ஸ்பின்ஸ்டர் படித்தோமா? ஓகேவா? ஸோ ஈசோஃபேகஸில் ஸ்பின்ஸ்டர் இருக்குமா? ஸோ அது வெளியே என்ன பண்ணிடும்? ஸோ தீஸ் ஆர் த மஸ்குலர் கண்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக என்ன ஆயிடும்? இந்த வேவ் லைக் இது வந்து நல்லா புஷ் பண்ணி என்டையர் இந்த ஃபுட்டு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? So in the digestion in buccal cavity, what is buccal cavity ma? Buccal cavity is oral cavity or mouth. Okay, இந்த buccal cavity or oral cavity குள்ள என்ன இருக்காங்க? mouth, teeth, trunk, இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. ஓகே, இந்த பக்கல் கேவிட்டியில் ஃபஸ்ட்டு சலைவாவில் இருக்கிற ஸ்டார்ச் மட்டும்தான் இது என்ன பண்ண முடியும்? டைஜஷன் பண்ண முடியும் சலைவானால். ஆல்ரெடி சொன்னேன், சலைவாவில் இருக்கிற அமைலேஸ் தான் என்னது? அமைலேஸ்க்கு பேர் என்னது?
salivary amylase a ptyalin. ஸோ இன்னொரு இடத்துல ஒரு அமிலேஸ் இருக்குது, எங்கேப்பா பார்த்தோம்? பேன்க்ரியாஸில். ஓகே, ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான். அமிலேஸ்னாலே ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான். என்ன பண்ணுது? பாலிசாக்ரைடை டைசாக்ரைடாக மாற்றும். நம்ம பாலிசாக்ரைடு என்ன எடுத்துக்கிறோம்? ரைஸ் எல்லாம் சாப்பிட்றோமா? ரைஸ் எல்லாம் என்னது? ஸ்டார்ச். இது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம், அதெல்லாம் என்னது? ஸ்டார்ச். ஸோ அந்த ஸ்டார்ச்சை நம்ம வாயில் இருக்கிற சலைவா என்ன பண்ணிடும்? இஸ் அ டைசாக்ரைடாக மாற்றிடும். ஓகே, ஸோ 30% ஆஃப் எ ஸ்டார்ச் டைஜஸ்டட் பை டைலின் இன் பக்கல் கேவிட்டி. இந்த பக்கல் கேவிட்டிலே என்ன ஆயிடுது? 30% ஆஃப் எ பாலிசாக்ரைட்ஸ் வந்து என்ன ஆயிடுது? டைஜஸ்ட் ஆகிடுது. சப்போஸ் நம்ம மீட் இதெல்லாம் எடுத்துக்கிறோம், மீட் எடுத்துட்டோம்னா மீட்டில் என்ன இருக்குது? கிளைக்கோஜன். அனிமல் ஃபுட்டில் என்ன இருக்குப்பா? கிளைக்கோஜன் இருக்கா? கிளைக்கோஜன் தான் என்னது? பாலிசாக்ரைட்ஸ். அனிமல் பாலிசாக்ரைட் வந்து கிளைக்கோஜன். பிளான்ட் பாலிசாக்ரைட் வந்து என்னது? ஸ்டார்ச். ஓகே, ஸ்டார்ச் சலைவரி அமிலேஸில் pH நோட் பண்ணிக்கோங்க, 6.8 pH. ஓகே, சலைவாவோட pH வந்து எவ்வளவு? 6.8 pH. ஸோ இது வந்து என்னவா மாற்றும்? மால்டோஸ் ப்ளஸ் ஐசோமால்டோஸ் ப்ளஸ் லிமிட் டெக்ஸ்ட்ரின்ஸ். ஸோ இதில் நம்ம புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்டார்ச் மால்டோஸாக மாறும் அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸ்டார்ச் இஸ் கன்வெர்டட் இன்டு மால்டோஸ் பை salivary amylase enzyme. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைஜஷன் பக்கல் கேவிட்டியில் மவுத்தில் என்ன நடக்குது? ஸ்டார்ச் வந்து டைஜஷன் ஆயிடுச்சு. ஒன்லி சலைவானால் என்ன தான் பண்ண முடியும்? ஸ்டார்ச்சை மட்டும்தான் டைஜஷன் பண்ண முடியும். சப்போஸ் நீ ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அந்த ப்ரோட்டீனை என்ன பண்ண முடியாது? சலைவானால் டைஜஷன் பண்ண முடியாது. ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து சலைவால் என்னென்ன என்சைம்ஸ்லாம் செக்ரீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சலைவரி அமிலேஸ், பயோகார்பனேட் சால்ட்ஸ், லைசோசைம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். அது என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். லைசோசைம்னா ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் ஏதாவது பாக்டீரியா இருந்துச்சுன்னா அந்த லைசோசைமே என்ன பண்ணிடும்? ஃபேகோசைட் பண்ணிடும். வாட் இஸ் அ ஃபேகோசைட்மா? என்கல்ஃப் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ். சாப்பிட்டு செல் ஈட்டிங் பேர் ஃபேகோசைட்னா. சாப்பிட்டு அதுவாகவே என்ன பண்ணிடும்? ஏப்பம் விட்டுரும். இதுதான் லைசோசைமோடைய ஃபேகோசைட்டிக் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பயோகார்பனேட் சால்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. என்னென்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சலைவரி கிளான்ஸில் நடத்துகிறப்ப அதோட என்சைம்ஸோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் எழுதி போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபுட்டு எங்கே போகுது? நல்லா சலைவால் இது பண்ணி ஈசோஃபேகஸ் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே பண்ணாது. ஒன்லி அது ஒரு பைப் தான். ஓகேவா? எந்த ஒரு டைஜஷனுமே என்ன நடக்காது? ஈசோஃபேகஸில் நடக்காது. நெக்ஸ்ட்டு ஃபுட்டு எங்கே போகும்? ஸ்டொமக்கில். ஓகே, ஆல்ரெடி சொன்னேன், சலைவால் உன்னோட ஃபுட்டு மிங்கிளாக இருந்துச்சுன்னா அது என்ன ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம்? போலஸ். ஸோ அந்த போலஸ் தான் இஸ் த கரெக்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் டெக்ளூட்டேஷன்ஸ். வாட் இஸ் த டெக்ளூட்டேஷன்ஸ்? ஸ்வாலோவிங். ஸோ ஸ்வாலோவிங் வழியாக என்ன பண்ணுது? ஃபேரிங்ஸ், நெக்ஸ்ட் ஈசோஃபேகஸ், நவ் என்டர் இன் டு த ஸ்டொமக். ஸ்டொமக்கில் எவ்வளோ நேரம் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா 4 to 5 hours. ஓகே, ஸோ ஸ்டொமக்கில் என்ன ஜூஸ்ப்பா இருக்குதுன்னு சொன்னோம்? கேஸ்ட்ரிக் ஜூஸ். ஆல்ரெடி நம்ம சொன்னோம், இப்போ தட்டில் இருக்கிறப்ப தான் அது பிரியாணி. உன் வாயில் இருக்க சலைவா மவுத்துக்குள்ளே போய் சலைவாவோட இது பண்ணி நீ அதை ஸ்வாலோவிங் பண்ணனா அதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? போலஸ்ன்னு சொன்னோம். இந்த போலஸ் ஈசோஃபேகஸ் வழியாக, ஃபேரிங்ஸு ஈசோஃபேகஸ் வழியாக ஸ்டொமக்கை ரீச் பண்ணிடுச்சுன்னா ஸ்டொமக்குள்ளே அந்த கேஸ்ட்ரிக் என்சைம்ஸோட ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கும்ல. ஸோ அப்போ நம்மளுடைய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கைம். இப்போ உன்னோட பிரியாணி வந்து ஸ்டொமக்கில் போனோன்னு என்னவா மாறிடுச்சு? கைமாக மாறிடுச்சு. ஓகே, இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் பை த சன்னிங் மூமெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம படித்தோம். GERDன்னு சொல்லி படித்தோமா? கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரெஃப்ளெக்ஸ் டிஸார்டர். அதாவது கேஸ்ட்ரிக்கில் இருக்க ஜூஸில் இருக்க HClஓட நம்மளுடைய போலஸ் பார்ட்டிகல்ஸ் மிங்கிள் ஆகி திருப்பி என்ன ஆயிடும்? ரிவர்ஸ் ரியாக்ஷன் மூலமாக ஸ்டொமக்லேருந்து எங்கே போயிடும்? ஈசோஃபேகஸ்க்கு ரிவர்ஸ் வர்றப்போ நமக்கு ஒரு ஹார்ட் பர்ன், நெஞ்சு எரிச்சல் சொல்லுவோம் பார்த்தீங்களா? சாப்பிட்டது எதுக்கழிச்சிட்டு வருது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் GERD டிசீஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி கேஸ்ட்ரிக் ஜூஸஸில் இதை பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த சன்னிங் மூமெண்ட்ஸ். So it is converted into a acid pasty form. So in this process is called as a chyme. இப்போ கைம்னா என்னன்னு புரியுதா? உன்னுடைய போலஸ் பார்ட்டிக்கல் கேஸ்ட்ரிக் ஜூஸோட HClஓட மிங்கிள் ஆகி என்னவா மாறிடுது? கைமாக மாறிடுது. ஓகே, ஸோ கேஸ்ட்ரிக் ஜூஸஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொன்னோம்ப்பா? கேஸ்ட்ரிக் கிளான்ஸ், செக்ரீஷன்ஸ் கிளான்ஸ் என்னென்ன இருக்குது? ஒன்று வந்து HCl, இன்னொன்று வந்து என்னது? பெப்சினோஜன்.
third one is renin. So these are the three juices is present in available in stomach. ஸோ இப்போ பெப்சினோஜன், நான் நோஜன்னா என்னன்னு சொன்னேன், இன்ஆக்டிவ்னு சொன்னோமா. ஸோ இப்போ நமக்கு பெப்சினோஜன் இன்ஆக்டிவை இந்த HCl தான் என்னவாக மாற்ற போகுது, பெப்சின் ஆக்டிவாக மாற்றிடும். ஸோ பெப்சின் ஆக்டிவாக மாற்றிருச்சுன்னா அவங்க எதை பிரேக் டவுன் பண்ணுவாங்க, ப்ரோட்டீனை ப்ரோட்டியோசஸாகவும் அண்டு பெப்டோன்ஸாகவும் பிரேக் பண்ணி உடைச்சிருவாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த பெப்சின்? Protein is converted into proteoses and peptones. Okay, so second enzyme is renin. Renin வந்து மெயினாக வந்து இன்ஃபேண்டில், நம்ம குழந்தையா இருக்கிறப்ப பிறந்த குழந்தைக்கெலாம் ஏன் வந்து சாப்பாடு நல்லா ஹெவியான சாப்பாடு, காம்ப்ளெக்ஸ் சாதம்லாம் ஊட்ட மாட்டாங்க, இட்லிலாம் கொடுக்க மாட்டாங்கன்னா அது காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டு. அதுக்கு அது ஏற்ற மாதிரி டைஜஷன்ஸ் வந்து குழந்தைக்கு வந்து இன்ஃபேண்டில் இருக்காது. அப்போதைக்கு குழந்தைக்கு என்ன கொடுப்பாங்க, மில்க்கு கொடுப்பாங்க. அந்த மில்க்கை செரிக்க வைக்கணும்னா அதுக்கு என்ன தேவை, ஹார்மோன் தேவையா? ஸோ அந்த ஹார்மோன் எங்கே இருக்குது அப்படின்னா, ப்ரோட்டீன் என்சைம்ஸ் தேவையா? ஸோ அந்த என்சைம்னா ரெனின் என்சைம், இன்ஃபேண்ட்டில் இருக்கிற என்சைம், மில்க் டைஜஷன் என்சைம், மில்க் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க, மில்க் டைஜஸ்டிங் ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ப்ரோரெனின்னா இன்ஆக்டிவ் ரெனின். இன்ஆக்டிவ் ரெனினை யார் ஆக்டிவ் பண்ணுவா, இந்த HCl தான். ஓகே, ஸோ கெசின் இஸ் அ மில்க் ப்ரோட்டீன். மில்கில் இருக்கிற ப்ரோட்டீன் பேர் என்னது, கெசின். ஸோ இந்த ஆக்டிவான ரெனின் தான் என்னவாக மாற்றுவாங்க, அதை பேராகெசினாக மாற்றுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் த பேராகெசின் கால்சியம் அயான்ஸ் மூலமாக என்னவாக மாறும் அப்படின்னா கால்சியம் பேராகெசினேட். அதுதான் நமக்கு என்னது, கேர்டு எப்படி கிடைக்கிது, ஒரு மில்கில் இருக்கிற ப்ரோட்டீனில் கால்சியம் 2+ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு என்னது, கேர்டு. ஓகே, ஸோ இந்த கால்சியம் பேராகெசினேட் திருப்பி யார் வருவாங்க, நம்ம பெப்சின் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பெப்சின் வந்தால் தான் அதில் இருக்கிற பெப்டோன்ஸை என்ன பண்ண முடியும், அவங்க செப்பரேட் பண்ண முடியும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து மெயின் ப்ராசஸ் இன் ரெனினோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து எங்கே அப்படின்னா ரெனினில் மட்டும்தான். வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ரெனின் வந்து ஃபஸ்ட்டு இன்ஆக்டிவாக தான் இருக்காங்க, HCl மூலமாக ஆக்டிவ் ஆகிடுறாங்க. ஸோ ஆக்டிவ் ஆனோடனே மில்கில் தான் இவங்க மில்கை தான் டைஜஸ்ட் பண்ண போகிற ப்ரோட்டீன். மில்கில் கெசினை என்னவா மாற்றிடுவாங்க, ரெனின்னு பேராகெசினாவும். ஸோ அந்த பேராகெசின் வந்து கால்சியம் அயான் சேர்ந்து அதோட என்னவா மாறிடும், கால்சியம் பேராகெசினேட்டாக மாறுறதுக்கு பேர் தான் கேர்டு. ஸோ இந்த கால்சியம் பேராகெசினேட்டை பெப்சின் ஹார்மோன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்னவா மாற்றுவாங்க, பெப்டோன்ஸாக மாற்றி ப்ரோக் டவுன், அதில் இருக்கிற ப்ரோட்டீனை என்ன பண்ணுவாங்க, ப்ரோக் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ த கேஸ்ட்ரிக் லிப்பேஸ் ஹைட்ரோலைசஸ் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிப்பிட்ஸ். கேஸ்ட்ரிக்கில் கொஞ்சம் லிப்பேஸும் இருக்குது. ஸோ இந்த லிப்பேஸ் கூட என்ன பண்ணுமா அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லிப்பிட்ஸை ஹைட்ரோலைசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ லிசன், ஃபுட்டு மவுத்தில் போய் சலைவாவோட சேர்ந்தா போலஸு, நெக்ஸ்ட்டு அந்த போலஸ் மிங்கிள் வித் த கேஸ்ட்ரிக் HCl இஸ் அ பேசி லைக் ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் அஸ் த கைம். கேஸ்ட்ரிக் ஜூஸஸில் என்ன இருக்குது, ரெனின்னு, இது இன்ஃபேண்டில் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பெப்சின்னு HCl. ஸோ பெப்சினோஜனையும் ரெனினையும் ஆக்டிவ் பண்ணுறது யார், HCl தான். மெயின் ஃபங்க்ஷன் வந்து ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுறவங்க தான் கேஸ்ட்ரிக் ஜூஸஸ். எப்படி ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுவாங்க, ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ். நவ் அவர் கைம் பார்ட்டிகல்ஸ். கைம்னா என்னப்பா, கேஸ்ட்ரிக் ஜூஸோட மிங்கிளான அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இப்போ எங்கே வராங்க, ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபஸ்ட்டு யாரை மீட் பண்ணுறாங்க, டியோடினமாக வர்றாங்க. ஓகே, ஸோ நவ் டியோடினமில் தான் ஆல்ரெடி நம்ம சொன்னோம். டியோடினமில் ஒரு டயக்ராம் போட்டு காமிச்சேனாப்பா, பைல் ஜூஸ், பைலில் என்ன டக்ட் இருக்குது, ஹெப்பாடிக் டக்ட், கால் பிளாடரில் சிஸ்டிக் டக்ட், நெக்ஸ்ட்டு பேன்க்ரியாட்டிக் டக்ட். இவங்க எல்லாம் சேர்ந்தது என்னது, ஹெப்படோ பேன்க்ரியாட்டிக் டக்ட். எதில் ஓப்பன் ஆகும்னு சொன்னேன், ஸ்மால் இன்டெஸ்டைன் ஆஃப் டியோடினமில் ஓப்பன் ஆகும்னு சொன்னோமா. ஓகே, நவ் இந்த இப்போ இங்கே கைம் வந்து எங்கே வந்துட்டாங்க, பைல் ஜூஸ், பேன்க்ரியாட்டிக் ஜூஸ், இன்டெஸ்டினல் ஜூஸ் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணுற இதுக்கு பேர் தான் சக்கஸ் என்டரிக்கஸ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. சக்கஸ் என்டரிக்கஸ்னால் ஸோ த கைம் பார்ட்டிகல்ஸ். அப்போ இதில் நீங்கள் என்னென்ன சொல்லணும், பைல் ஜூஸோட ஃபங்க்ஷன் சொல்லணும், பேன்க்ரியாட்டிக் ஜூஸஸோட ஃபங்க்ஷன் சொல்லணும், நெக்ஸ்ட்டு இன்டெஸ்டினல் ஜூஸஸோட ஃபங்க்ஷன் சொல்லணும். இப்போ இதுதான் கைம் இஸ் மிங்கிள்டு வித் பைல் ஜூஸ், பேன்க்ரியாட்டிக் ஜூஸ், இன்டெஸ்டினல் ஜூஸ் அட்
duodenum of small intestine. So this is called as the succus entericus. Can you understand? Okay, now சக்கஸ் என்ட்ரிகஸில் இருக்க ஃபஸ்ட்டு ஜூஸ் என்னது பைல் ஜூஸ். லாஸ்ட் கிளாஸில் என்னென்னலாம் பைலில் இருக்குன்னு சொல்லி நம்ம படித்தோம், கிளியராக படித்தோம். 3 மார்க் கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்துலேயும் எழுத சொல்லியிருந்தேன். ஓகே, வாட் இஸ் அ பைல் கண்டைன்ஸ்மா? பைல் ஜூஸுங்கிறது ஒரு என்சைம் கிடையாது. பைல்னால என்ன பண்ண முடியாது, பைல் ஜூஸில் என்சைம்ஸ் வந்து செக்ரீட் பண்ணாது. ஏன்னா பைல் ஜூஸுங்கிறது இஸ் நத்திங் பட் த பைல் சால்ட்ஸ் அண்ட் பைல் பிக்மெண்ட்ஸ்ன்னு படித்தோமா. வாட் ஆர் த பைல் பிக்மெண்ட்ஸ்மா? பிலிரூபினோ, பிலிவர்டினோ. பைல் சால்ட்ஸ்னால் சோடியம் குளோரைட், சோடியம் டாரா குளோரைட். ஸோ இதை தவிர வேறு யாரெல்லாம் இருக்காங்க? பாஸ்போலிப்பிட்ஸ் இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஸோ இவங்க இந்த காம்பனன்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வாட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் த பைல் ஜூஸ்? பைல் ஜூஸ் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும்னு சொன்னேன்? கால் பிளாடரில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். லிவரில் என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா யார்ப்பா செக்ரீட் பண்ணுறாங்க பைல் ஜூஸை? liver தான் செக்ரீட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் த பைல் ஜூஸ்? இஸ் த எமல்சிஃபிகேஷன். எமல்சிஃபிகேஷனை என்னன்னு சொன்னேன்? ஒரு ஃபேட்டை என்னவா மாற்றும்? டைனி ட்ராப்லெட்ஸ். ஸோ இந்த டைனி ட்ராப்லெட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? மிசல்ஸ். டைனி ட்ராப்லெட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? மிசல்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் த large surface tension area for the action of a lipase on fat. எப்படி ஃபேட்டை வந்து டைஜஷன் பண்ணோம்? இந்த லிப்பேஸ் என்சைம் வந்து இவங்க செக்ரீட் பண்ண மாட்டாங்க. இவங்க ஆக்டிவேட் த லிப்பேஸை வேறு இதுலேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க? பேன்க்ரியாஸ்லேருந்து கூட எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்டிவேட் லிப்பேஸ். அந்த லிப்பேஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க? ஃபேட்டை டைஜஷன் பண்ணுவாங்க. ஓகே, லிப்பேஸ்க்கான லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா அதனுடைய ஆக்ஷன்ஸ் வந்து லிவரில் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? கன்வர்ஷன் ஆஃப் எ ஃபேட் இன்டு எ டைனி ட்ராப்லெட்ஸ். ஸோ அந்த டைனி ட்ராப்லெட்ஸ்க்கு என்னப்பா பேர்? மிசல்ஸ். நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் புக்கில் லாஸ்ட்டில் அப்சார்ப்ஷன்ஸில் இந்த வேர்டு வரும். மிசல்ஸ், சிலோமைக்ரான்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டெலாம் வரும். ஸோ இப்போயே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம சக்கஸ் என்ட்ரிகஸில் ஃபஸ்ட்டு பைல் ஜூஸில் டைஜஸ்ட் ஆகி நம்ம ஃபுட்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எங்கே வரணும்? பேன்க்ரியாட்டிக் ஜூஸில். லாஸ்ட் கிளாஸில் நான் பேன்க்ரியாட்டிக் ஜூஸில் என்னென்ன என்சைம் செக்ரீட் பண்ணதுன்னு கூட நான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு வந்து பேன்க்ரியாட்டிக்கில் ஒரு அமைலேஸ் இருக்குதுன்னு சொன்னோமா. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம்? ட்ரிப்சினோஜன் என்சைம்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். கைமோட்ரிப்சினோஜன் என்சைம்ஸ். அதுக்கப்புறம் ப்ரோ கார்பாக்சி பெப்டிடேஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது? இஸ் அ லிப்பேசஸ் என்சைம். நெக்ஸ்ட்டு நியூக்ளியேசஸ் என்சைம். ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொன்னோம். நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொன்னேன். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னோம். வேறு எங்கேப்பா லிப்பேஸ் இருக்குது? சாரி, அமைலேஸ் இருக்குது. சலைவரி அமைலேஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த சலைவரி அமைலேஸ்? டைலின். பேன்க்ரியாஸில் என்ன இருக்குது? அமைலேஸ். வாட் இஸ் த ரோல் ஆஃப் த அமைலேஸ்? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அமைலேஸ்னாலே என்ன பண்ணும்? ஒரு பாலிசாக்கரைடை டைசாக்கரைடாக மாற்றும். ஸ்டார்ச்சை என்னவா மாற்றும்? மால்டோஸாக மாற்றும். ஸோ பேன்க்ரியாட்டிக் அமைலேஸ்க்கு இன்னொரு பேர் வேணும்ல. சலைவரி அமைலேஸ்க்கு இன்னொரு பேர் டைலின். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பேன்க்ரியாட்டிக் அமைலேஸ்? அமைலோப்சின். ஸோ இது நம்ம புக்கில் கொடுக்கல. சரி, அமைலோப்சின்ங்கிறது நம்ம புக்கில், நம்ம எஸ்சிஆர்டி புக்கில் கொடுக்கல. பட் என்சிஆர்டி புக்கில் இந்த அமைலோப்சின் அப்படிங்கிறது இருக்குது. சரியா? ஸோ ஸ்டார்ச்சு மால்டோஸாக கன்வெர்ட் ஆயிரும் அமைலோப்சின் என்சைம்ஸ் மூலமாக. ஸோ அந்த மால்டோஸுங்கிறது என்னது? இட்ஸ் ஒன் ஆஃப் த டைசாக்ரைட். புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நம்ம பேன்க்ரியாட்டிக் என்சைமில் ஃபஸ்ட்டு என்சைம் என்னப்பா பார்த்துருக்கோம்? pancreatic amylase. What is the role of the pancreatic amylase? Starch is converted into maltose. Starch is a polysaccharide. Polysaccharide is converted into a maltose by pancreatic amylase of amylopsin. Can you understand? Okay, succus entericusல juiceல first enzyme பார்த்தோம், amylopsin of a pancreas amylase. Okay, enterokinin. Enterokinin is one of no name என்ன அப்படின்னா enteropeptidase. ஸோ இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா ப்ரெசன்ட் இன் த இன்டெஸ்டினல் ஜூஸ். இவங்க தான்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ட்ரிப்சினோஜனும் வச்சுருக்கோம், ட்ரிப்சினோஜனை வச்சுருக்கோம். ஸோ அவங்க வந்து இன்ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த இன்ஆக்டிவாக இருக்கிறவங்கள, ஏன்னா ட்ரிப்சினோஜனுங்கிறவங்க யாருன்னு சொன்னேன், பேன்க்ரியாட்டிக் ஜூஸ். ஓகே லிசன், இந்த இன்ஆக்டிவை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இன்டெஸ்டினலுக்கு ஒரு ஜூஸ் வந்து வரணும். அவங்க தான் யார் அப்படின்னா என்டிரோகைனின் ஆர் என்டிரோபெப்டிடேஸ்.
ஸோ இப்போ பாருங்கள், ட்ரிப்சினோஜனும் எதெல்லாம் பேன்க்ரியாட்டிக் என்சைம்பா, ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோகார்பாக்சிபெப்டிடேஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், லிப்பேசஸ், நியூக்ளியேசஸ். ஓகே, இவங்கெல்லாம் யார்? pancreatic juices. I repeat, what are the pancreatic juices? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பிஃபோர் ஸ்லைடில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? pancreatic amylase பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோகார்பாக்சிபெப்டிடேசஸ், நெக்ஸ்ட்டு லிப்பேசஸ், நெக்ஸ்ட்டு நியூக்ளியேசஸ். ஸோ இந்த அஞ்சும் தான் என்னது? pancreatic juicesோட என்சைம். ஓகே, ஸோ இப்போ ட்ரிப்சினோஜன் இன்ஆக்டிவ், நோஜனா என்னன்னு சொன்னேன்? இன்ஆக்டிவ். இந்த இன்ஆக்டிவை யார் ஆக்டிவேட் பண்ண முடியும்? என்டிரோகைனின். இந்த என்டிரோகைனின் எங்கேருந்துப்பா வர்றாங்க? இன்டர்சினல் ஜூஸஸ்லேருந்து வர்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ட்ரிப்சினாக மாற்றிடுறாங்க. நெக்ஸ்ட்டு கைமோட்ரிப்சினோஜன். ஸோ இந்த கைமோட்ரிப்சினோஜன் இன்ஆக்டிவாக இருக்காங்க, அவங்கள ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரிப்சின்னா என்ன பண்ணுவாங்க? அவங்கள கைமோட்ரிப்சினாக மாற்றிடுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ், ஸோ இந்த ரெண்டு ஆக்ஷன் புரியுதா? ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன் எப்படி ட்ரிப்சினாவும் கைமோட்ரிப்சினாவும் மாறுறாங்க அப்படின்னா ட்ரிப்சினோஜன் வித் த ஹெல்ப் ஆஃப் த என்டிரோகைனின் மூலமாக ட்ரிப்சினா மாறிடுறாங்க. அண்ட் கைமோட்ரிப்சினோஜன் எப்போ என்டிரோகைனின் ட்ரிப்சினா மாறுதோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்? இந்த கைமோட்ரிப்சின் வந்து கிடைக்கும். ஓகே, புரியுதாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் என்சைம் இஸ் ப்ரோகார்பாக்சிபெப்டிடேஸ். இவங்களையும் யார் தான் கார்பாக்சிபெப்டிடேஸாக மாற்றுறாங்க? ட்ரிப்சின். ஓகே, ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஆக்டிவாக மாறிட்டாங்க. ட்ரிப்சினாவும் கைமோட்ரிப்சினாவும் கார்பாக்சிபெப்டிடேஸாகவும் என்ன பண்ணிட்டாங்க? ஆக்டிவ் என்சைமாக மாறிட்டாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய மெயின் ஒர்க்கு என்னது? ஃபஸ்ட்டு ஒர்க்கு பேன்க்ரியாஸில் ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன பண்ணாங்க? ஸ்டார்ச், கார்போஹைட்ரேட்லாம் உடச்சி நொறுக்கிட்டாங்க. இப்போ இவங்க எங்கே வர்றாங்க? பெப்டோன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், பெப்டோன்ஸ், ப்ரோட்டியேசஸ். சப்போஸ் ஃபுல் ப்ரோட்டீனாகவே இருக்கலாம், இல்லை அப்படின்னா பெப்டோன்ஸ் அண்ட் ப்ரோட்டியேசஸ்னால் ஆல்ரெடி கேஸ்ட்ரிக் ஜூஸ்னால் உடைக்கப்பட்டு இருக்கிற அந்த பெப்டோன்ஸ் அண்ட் ப்ரோட்டியேசஸாகவும் இருக்கலாம். சரியா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ் இதில் ஏதாவது ஒரு என்சைம் இன்வால்வ் ஆகி உங்களை என்னவா மாற்றிடும்? டைபெப்டிடைஸாக மாற்றிடும். ஓகேவா? ஸோ ப்ரோட்டீன் இதை வந்து இது பண்ணுறவங்க டைபெப்டிடைஸ். ஸோ அதனால தான் ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸை என்ன ஹார்மோன் சொல்லுவாங்க அப்படின்னா டைபெப்டிடேஸ். ஏன்னா டைபெப்டின் நமக்கு கிடைக்குதுன்னா அதை உடைக்கிறது என்சைம் என்னவா இருக்கும்? டைபெப்டிடேஸ். ஓகேவா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? நம்ம புக்கில் இந்த ட்ரிப்சின், கைமோட்ரிப்சின், கார்பாக்சிபெப்டிடேஸ்ன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. டைபெப்டிடேஸ், டேஸ்னால் ஏஸ்னால் என்சைம். ஸோ அது மூலமாக தான் இந்த டைபெப்டைட்ஸ் வந்து கிடைக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேட்ஸ் வந்து இப்போ என்னவா மாறுது? லிப்பேசஸ் மூலமாக டைக்ளிசரைட்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்த லிப்பேசஸ் மூலமாக மோனோக்ளிசரைட்ஸ். ஸோ ஃபேட்டெல்லாம் இங்கே நல்லா தூளாக மாறிடும் பேன்க்ரியாஸ்லேயே. நெக்ஸ்ட்டு நியூக்ளிக் ஆசிட்ஸ், ஏதாவது ஒரு இதோடைய பிளான்ட்டோடைய எதுவோ சாப்பிட்றோம், நம்ம டிஎன்ஏவை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் இஸ் நத்திங் பட் டிஎன்ஏ. நம்ம சாப்பிட்ற எல்லாத்துலேயுமே என்ன இருக்குதுப்பா? செல்லு, பிளான்ட்டி, அனிமல் தான் சாப்பிட்றோம். உங்களுக்குள்ளே எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? செல்லு தானே. ஸோ அப்போ செல்லுனா அதனுடைய நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற டிஎன்ஏ. ஸோ அந்த டிஎன்ஏவை நியூக்ளியேசஸ் என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணிடும்? நியூக்ளியோடைட்ஸாக தான் மாற்றுது, நியூக்ளியோசைடாக மாற்றலை. ஓகே, நியூக்ளியோடைட்ஸாக மாற்றிடுறாங்க. அப்போ கவனிங்க. ஸோ ஆக்ஷன் ஆஃப் எ பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் எவ்வளோ முக்கியமானது. இவங்க லிப்பீட்ஸையும் கரைக்கிறாங்க, கார்போஹைட்ரேட்டையும் கரைக்கிறாங்க, ப்ரோட்டீனையும் குறைக்கிறாங்க, நெக்ஸ்ட் வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸையும் உடைக்கிறாங்க. சரியா? ஸோ த ஆக்ஷன் ஆஃப் எ பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். புரியுதா? நமக்கு உடம்புல பேன்க்ரியாஸோட ரோல் ரொம்ப முக்கியம் டைஜஷன் பண்ணுறதுக்கு. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? சப்போஸ் சிலருக்குலாம் வந்து கால் பிளாடர் ரிமூவல் பண்ணுவாங்க. கால் பிளாடர் ரிமூவல் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? இப்போ நீங்களே சொல்லுங்கள். அப்போ லிவர் நல்லா தான் இருக்குன்னா லிவர் செக்ரீஷன் நடக்கும், ஆனால் என்ன பண்ண முடியாது? கால் பிளாடரில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது லிவர் பண்ண வேண்டிய ஒர்க்கு என்னது? பைல் ஜூஸு எமல்சிஃபிகேஷன் பண்ணுற ஒர்க்கு அவங்களுக்கு நடக்காது. ஆனால் சிலருக்கு வந்து கால் பிளாடர் ரிமூவ் பண்ணாலும் அவங்களால ஸ்டேபிள் பண்ண முடியும், நிறைய சாப்பிட்டாலும் டைஜஷன் பண்ண முடியும்னா யாருனால? இந்த பேன்க்ரியாஸ்னால தான். ஏன் பேன்க்ரியாஸில் என்ன இருக்குது? இந்த லிப்பேசஸ் என்சைம் இருக்குது. ஸோ அந்த என்சைம்ஸ் மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்க? இவங்க ஃபேட்டை டைக்ளிசரைட்ஸாகவும் மோனோக்ளிசரைட்ஸாகவும் ரொம்ப தூளாக டைனி ட்ராப்லெட்ஸாக மாற்றக்கூடிய திறமை லிப்பேஸ்க்கு இருக்குது. ஓகேவா?
ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பேன்க்ரியாஸ்லேருந்து ஃபுட் எங்கே போகும்? இன்டெஸ்டைனுக்கு போகும். லாஸ்ட் கிளாஸில் நம்ம இன்டெஸ்டைனல் கிளான்ஸ் வந்து பார்க்க மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இன்டெஸ்டைனில் சிம்பிள் டியூபுலர் கிளான்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் டியூபுலர் கிளான்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கன், நெக்ஸ்ட் வந்து ப்ரூனர் கிளான்ஸ். ஸோ இந்த கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கின்ங்கிறது என்ன அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா மியூக்கஸ் செக்ரீட்டிங். வாட் இஸ் அ மியூக்கஸ் செக்ரீட்டிங் செல்ஸ்மா? காப்லெட் செல்ஸும் அண்ட் என்சைம் செக்ரீட்டிங் ஆஃப் பெனீட் செல்ஸும் இருக்கிறதுக்கு பேர் தான், இந்த கன்சிஸ்ட்க்கு பேர் தான் கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கன். வாட் இஸ் அ கிரிப்ஸ் ஆஃப் லிபர்கன்? இஸ் அ goblet cells responsible to secreting a mucus and penile cells is responsible to secreting a enzyme. So இப்படி ஒரு glandsum. And next is the Brunner glands. The Brunner glandsக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா duodenal glands. ஸோ இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா இஸ் அ கன்ஃபைன்ட் சப்மியூகோசா ஆஃப் த டியோடினம். டியோடினமில் இருக்கிற சப்மியூகோசா லேயரில் இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஹிஸ்டாலஜி ஆஃப் கட் பார்த்தோமா? மியூகோசா, செரோசா, மியூகோசா, சப்மியூகோசா, serosa, muscularis, submucosa and mucosa. Okay, so the mucosa of duodenum la Brunner glands. So what is the role of this? The Brunner glands of duodenum secretes a mucus. So these are the 2 tubular glands is present in the intestinal glands. Can you understand? Next is intestinal glands secrete intestinal juices. அந்த intestinal juices தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? சக்கஸ் என்ட்ரிகஸ்ன்னு சொன்னோமா? ஸோ சக்கஸ் என்ட்ரிகஸ்னால் என்னப்பா பார்த்தோம்? பைல் ஜூஸ், pancreatic juice and intestinal juice. இதெல்லாம் சேர்ந்து தான் சக்கஸ் என்ட்ரிகஸ். ஸோ மெயினாக இன்டெஸ்டைன் ஜூஸஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ். ஸோ மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ்னால் என்னப்பா? இதெல்லாம் வந்து டைசாக்ரடேஸ். டைசாக்ரைடை மோனோசாக்ரைடாக உடைக்கிறது தான் என்னது? இந்த மால்டேஸ், லாக்டேஸ், சுக்ரேஸ். மூணுமே யாரோட காம்போனண்ட்டு? கார்போஹைட்ரேட் காம்போனண்ட். இவங்க எல்லாருமே மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ். ஓகே, இவங்கெல்லாம் டைசாக்ரைடு என்சைம்ஸ். ஸோ அதனால் இந்த 3 என்சைம்ஸ் என்ன சொல்லுவோம்? டைசாக்ரடேஸ். நெக்ஸ்ட் இஸ் டைபெப்டிடேஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் லிப்பேசஸ், நெக்ஸ்ட் இஸ் நியூக்ளியோடிடேசஸ் and nucleosidases. So these are the enzymes is consist in intestinal juice. Intestine இருக்கிற juices ஓட name. Okay, the bicarbonate and mucus provide alkaline medium and product intestinal mucosa. இது நம்ம ஆல்ரெடி எங்கே சொன்னோம்? salivary glandsலேயும் சொன்னோம். இந்த பைகார்பனேட்டும் மியூக்கோஸும் என்ன பண்ணும்? ஆல்கலைன் மீடியமை ப்ரொவைட் பண்ணி ஸோ இன்டெஸ்டினலில் இருக்கிற மியூக்கோஸாவை, ஏன்னா ஆசிட் கண்டிஷன்ஸில் அந்த pH வந்து 1.8 இருக்கும். ஸோ அதனால் அது வந்து பேர்னிங் ஆகிராமல் எதுவும் இல்லாமல் எரோடிங் நேச்சர் ஆகிராமல் என்ன பண்ணும்? ப்ரொடக்ட் பண்ணும். பயோகார்பனேட் ப்ளஸ் மியூக்கஸ். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நவ் வி அண்டர்ஸ்டாண்ட் த இன்டெஸ்டினல் ஜூஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ என்ன சொன்னோம்? டைபெப்டிடைஸ். ஸோ டைபெப்டைட்ஸை உடைக்கிற என்சைம் பேர் என்னது? டைபெப்டிடேஸ். ஸோ என்சைம் மூலமாக ப்ரோட்டீனோட சின்ன காம்போனண்ட் என்னப்பா? இப்போ ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, ப்ரோட்டீனை டைபெப்டிடேஸ் மூலமாக டைபெப்டைட்ஸ் கிடைக்கிது. திருப்பி அதே டைபெப்டைட்ஸ் என்சைமை டைபெப்டிடேஸ் ஏஸ் மூலமாக நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ப்ரோட்டீன் வந்து டைஜஷன் ஆயிடுச்சு. ஓகே, ப்ரோட்டீன் வந்து ஸ்மாலர் மாலிகுல்ஸ் என்னது? ப்ரோட்டீனுடைய மைன்யூட் மாலிகுல் என்னதுப்பா? சிம்பிள் காம்போனண்ட்டு. காம்ப்ளெக்ஸ் தான் ப்ரோட்டீன். ப்ரோட்டீனோட சிம்பிள் மாலிகுல் என்னது? அமினோ ஆசிட். ப்ரோட்டீன் டைஜஷன் ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட். நம்ம கார்போஹைட்ரேட் ஃபஸ்ட்டு நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? பாலிசாக்ரைடாக எடுத்தோம்னா யார் டைஜஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்? ஒன்று வந்து சலைவால் இல்லையா நான் டபக்குன்னு முழுங்கிட்டேன் அப்படின்னா யார் அந்த பாலிசாக்கரைடை டைசாக்கரைடாக மாற்றுவாங்க? ஒன்று பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் மாற்றிடுவாங்க. ஓகே, ஸோ அப்படி வந்து அந்த டைசாக்கரைட் எதெல்லாம் டைசாக்கரைட்ப்பா? மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ். ஓகே, இவங்களாம் என்னது? டைசாக்கரைட். பாலிசாக்கரைட்னா என்னென்னது? ஸ்டார்ச்சு, கிளைகோஜன். டைசாக்கரைட் என்னென்னது? மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ். ஸோ மால்டோஸை நான் மால்டேஸ் என்சைம்ஸ் போட்டு நான் உடைச்சேன்னா அதில் என்ன கிடைக்கும்? எனக்கு குளுக்கோஸ் ப்ளஸ் குளுக்கோஸ் கிடைக்கும். லாக்டேஸ் என்சைம் மூலமாக உடைச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? குளுக்கோஸ் ப்ளஸ் கேலக்டோஸ். சுக்ரேஸ் என்சைம்ஸ் மூலமாக குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ரக்டோஸ். நல்லா கவனிங்க. அப்போ எதெல்லாம் மோனோசாக்ரைட்ஸு? குளுக்கோஸ், கேலக்டோஸ்,
ஃப்ரெக்டோஸ். அப்போது ஒரு கார்போஹைட்ரேட்டில் இருக்கிற சிம்பிள் காம்போனண்ட் என்னப்பா? சிம்பிள் காம்பவுண்டு என்னது? குளுக்கோஸு, கேலக்டோஸு, ஃப்ரெக்டோஸ். இவங்க தான் என்னது? மோனோசாக்ரைட். எதெல்லாம் டைசாக்ரைட்? மால்டோஸ், லாக்டோஸ், சுக்ரோஸ். எதெல்லாம் பாலிசாக்ரைட்? ஸ்டார்ச், கிளைக்கோஜன். புரியுதா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? கார்போஹைட்ரேட்டும் என்ன ஆயிடுச்சு? நல்லா உடஞ்சி மோனோ அதனுடைய சிம்பிள் ஃபார்முக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நியூக்ளியோடைட்ஸ். நியூக்ளியோடைட்ஸ் மூலமாக நியூக்ளியோசைட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நியூக்ளியோசிடேஸ் மூலமாக சுகர் ப்ளஸ் பேசஸ் ஆகும். நான் இந்த காம்போனன்ட் நெக்ஸ்ட்டு நான் போர்டில் இந்த நியூக்ளியோடைட்ஸ்லேருந்து சுகர் பேசஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ் நான் கண்டிப்பாக அதை ஒரு ஓவராலாக ஒரு ரிவ்யூ கிளாஸ் மாதிரி வைப்பேன் இந்த லெசன் முடிச்சிருச்சுன்னா. ஸோ அதில் வந்து நான் அதை கண்டிப்பாக இந்த நியூக்ளியோடைட்ஸ், ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நான் அதில் கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஓகே, நீங்கள் இப்போதைக்கு இதை மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நியூக்ளியோசைடுக்குள்ளே என்ன இருக்குது? உடைச்சோன்னா சுகர் ப்ளஸ் பேசஸ். நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியானது தான். இப்போ நம்ம அந்த ரிவர்ஸாகவே எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு இதையும் ரிவர்ஸில் எடுத்துக்கோ. சுகரும் பேஸும் சேர்ந்தால் தான் அது என்னது? நியூக்ளியோசைடில் பாஸ்பேட் சேர்ந்தால் தான் அதான் நியூக்ளியோடைடு. நிறையா நியூக்ளியோடைட் சேர்ந்தால் தான் அது நியூக்ளிக் ஆசிட் இஸ் நத்திங் பட் டிஎன்ஏ, ஆர்என்ஏ. ஓகேவா? இதில் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் போட்டு உங்களுக்கு நான் கிளியராக சொல்லித்தரேன். இது உங்களுக்கு பாட்னியில் பயோமாலிகுல்ஸ் லெசனுக்கும் ஹெல்ப் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? ப்ரோட்டீனை உடச்சிட்டோம், கார்போஹைட்ரேட்லேயும் நமக்கு சிம்பிள் காம்பவுண்ட் வந்துருச்சு, நெக்ஸ்ட்டு நியூக்ளிக் ஆசிட்லேயும் சிம்பிள் காம்பவுண்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ பாருங்கள், டைசாக்ரைட்ஸ் அண்ட் மோனோக்ளிசரைட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்? டைக்ளிசரைட்ஸ், லிப்பிட். சப்போஸ் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ்லேயும் தப்பிச்ச சில லிப்பிட்ஸ் எல்லாம் வரும், அதில் வர்றதெல்லாம் டைக்ளிசரைட்ஸ், மோனோக்ளிசரைட்ஸ். ஸோ இதில் வந்து என்ன ஆகுது? லிப்பேசஸ் என்சைம்ஸ் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிது? ஃபேட்டி ஆசிட் அண்டு கிளிசராலாக சிம்பிள் ஃபார்மாக மாறிடுது. ஸோ அப்போ லிப்பிட்ஸும் என்ன ஆயிடுது? டைஜஷன் பண்ணிடுது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? ஓகே, நவ் அவர் ஃபுட் என்ன ஆயிடுச்சு? டைஜஷன் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டினல் ஜூஸஸ் கூட டைஜஷன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் என்ன இருக்காங்கன்னு சொன்னோம்ப்பா? டியோடினம், ஜிஜினம், இலியம். அந்த இலியமில் தான் அப்சார்பிங் யூனிட்ஸ் இருக்காங்க, அதில் தான் லாக்டியல் டக்ட் இருக்காங்கன்னு சொன்னோமா? ஸோ அது மூலமாக என்ன ஆயிரும்? நம்ம அந்த சிம்பிளர் காம்போனண்ட் எல்லாமே அந்த அதில் இருக்கிற அந்த வில்லை, மைக்ரோ வில்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஜிஜினம் இலியமில் இருக்கிற அந்த வில்லை அண்ட் மைக்ரோ வில்லையில் அப்சர்வ் ஆகி லாக்டியல் டக்ட் இஸ் நத்திங் பட் இஸ் அ பிளட் வெசல்ஸ். ஓகே, லிம்ஃப் நோட்ஸ். இது மூலமாக என்ன ஆயிரும்? பிளட்டாக கன்வெர்ட் ஆகி, இந்த பிளட்டாக கன்வெர்ட் ஆகிறது ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் மூலமாக எங்கே போகும்? லிவருக்கு போய் லிவர்லேருந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும்? எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த ஆர்கன்ஸ்க்கும் நமக்கு வந்து என்ன சாப்பிட்றோமோ அந்த ஃபுட்டில் இருக்கிற காம்போனண்ட்டு போய் எல்லா ஆர்கனையும் ரீச் பண்ணும், ஆர்கனில் இருக்க டிஷ்யூக்கும் ரீச் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ லார்ஜ் இன்டெஸ்டைன். இப்போ ஃபுட்டு வந்து எங்கே போயிடுச்சு? ஸ்மால் இன்டெஸ்டைனில் பிளட்டாக கன்வெர்ட் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனாலையும் டைஜஷன் பண்ண முடியாத பார்ட்டிகல்ஸ் எங்கே வருவாங்க? லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனோட மெயின் ரோல், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லார்ஜ் இன்டெஸ்டைன், தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டி. டைஜஷன் பண்ணாது, பட் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் சர்டைன் ட்ரக்ஸை இவங்க தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன் என்ன பண்ண அப்படின்னா, செக்ரீட்டிங் மியூக்கஸ் ஃபார் அட்ஹரிங் அ வேஸ்ட், அன்டைஜஸ்டட் பார்ட்டிகல்ஸை அப்சார்ப் பண்ணுறதுக்காக மியூக்கஸை இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? செக்ரீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் லியூப்ரிகேட்டிங் அண்ட் இட் ஈஸி பேசேஜ். வெளியில் தள்ளுறதுக்கு ரெக்டம்லேருந்து ஏனஸ் வழியாக தள்ளிடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லி டைஜஸ்டட் செமி ஃப்ளூயிட் அண்ட் ஆல்கலைன் ஃப்ளூயிட் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் கால்ட் அஸ் த கைல். கைம்னு எங்கப்பா சொன்னோம்? ஸ்டொமக்கில் இருக்கிற, இப்போ ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஸ்டொமக்கில் இருக்கிற கேஸ்ட்ரிக் ஜூஸோடு சேர்ந்து அது கைம். ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருந்தால் அது என்னது? கைல். ஓகே, இந்த டைஜஷனை ரெகுலேஷன் ஆஃப் எ டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பை நியூரல் மெக்கானிசம் அண்ட் ஹார்மோனல் மெக்கானிசம். இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். லிசன், புக் பேக் கொஷினில் கடைசி கொஷின் கூட இதுதான். ஓகே, புக் பேக்கில். ஸோ திஸ் இஸ் த நியூரல் கண்ட்ரோல் பண்ணோம் அண்ட் ஹார்மோனல் கண்ட்ரோல் பண்ணோம். The digestive activities like gastric and intestinal secretions. நம்ம இப்போ கேஸ்ட்ரிக்கில்
எனக்கு வந்து ஃபுட்டு வந்து ப்ரோட்டீன் வந்திருக்கு. ஸோ ப்ரோட்டீன் வந்திருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், என்னுடைய கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரீட் ஆகணும். ஓகே, சப்போஸ் நான் வெறும் கார்போஹைட்ரேட்டாக தான் எடுத்துகிட்ருக்கேன், அப்போ கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரீட் ஆகி HCl மட்டும் வரலாம், பெப்சின்கோ ரெனின்கோ வேலை கிடையாது. சரிங்களா? ஸோ எந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்திருக்காங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செக்ரீஷன் பண்ணுறது தான் இந்த டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டீஸோடைய ரோல். சப்போஸ் நம்ம நல்லா ப்ரோட்டீன் தான் எடுத்திருப்போம், இன்டெஸ்டினில் போய் லிப்பேஸ் என்சைமும் நியூக்ளியோடைடேஸ் என்சைமும் ஹை லெவலில் செக்ரீஷன் ஆச்சு அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு தான். சரியா? ஸோ அதனால தான் இந்த டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டீஸ் கேஸ்ட்ரிக்காயும் இன்டெஸ்டினல் செக்ரீஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்க நியூரல் mechanisms and hormonal mechanisms. The sight, smell or presence of food in buccal cavity stimulate the salivary secretions. ஸோ ஸ்மெல்லு இதெல்லாம் வச்சு தான் நமக்கு என்ன ஆகுது, சலைவா செக்ரீஷன் ஆகுது. கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டினல் மியூக்கோசா செக்ரீட்ஸ் டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ். ஹார்மோன்ஸ் தான் என்னப்பா பண்ணும், டைஜஸ்டிவ்க்கு ஹார்மோன்ஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நம்ம என்சைம் தானே ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து டக்ட்லெஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹார்மோன்னா என்ன பண்ணும், இந்த என்சைமை செக்ரீட் பண்ணுன்னு சொல்லிட்டு சலைவரி கிளான்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிளாஸஸ்லேயே நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த கேஸ்ட்ரிக் அண்ட் இன்டெஸ்டினல் மியூக்கோசாவையும் செக்ரீட் பண்ணுறது என்னது, டைஜஸ்டிவ் ஹார்மோன்ஸ். ஸோ தே கண்ட்ரோல் செக்ரீஷன்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூசஸ். இந்த டைஜஸ்டிவ் ஹார்மோன் ஒவ்வொரு இதுக்கும் கேஸ்ட்ரிக்கில் ஜூசஸை செக்ரீட் பண்ணுற ஹார்மோனுக்கு பேர் கேஸ்ட்ரின். அதே மாதிரி இன்டெஸ்டினல் கிளாண்ட் இருக்குது. ஸோ நிறைய நேம் இருக்குது. அதே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ஸோ 2 விதமான ரெகுலேட்டிவ் ஆஃப் டைஜஸ்டிவ் ஆக்டிவிட்டீஸ். ஒன் இஸ் த நியூரல் மெக்கானிசம், another one is hormonal mechanism. Okay, so the gastric and intestinal mucosa secretes digestive hormones. What is the role? It will be control the secretion of digestive juices. Can you understand, ma? Thank you.